ஹாய். முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து மதராசி அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் ரிவ்யூவாக இருக்க போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிளிம்ஸை பார்த்தோன்னே எனக்கு இந்த டைலாக் தான் சொல்ல தோணுது. துப்பாக்கி சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கு. இது ரெண்டுமே பொருந்தும். ஒன்று கோட் படத்தில் தளபதி துப்பாக்கி சிவகார்த்திகேயன் கொடுத்ததும் சரி, தளபதியை வச்சு துப்பாக்கி எடுத்த முருகதாஸ் அவர்களும் சரி, ஒரு சரியான இடத்துக்கு போய் ரெண்டும் நேர்கோட்டில் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஏன்னா முருகதாஸுக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்தா ஒரு செம்ம கம்பேக் மாதிரி தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் முருகதாஸ் இஸ் ஆல்வேஸ் எ சோஷியல் மெசேஜ் பர்சன். இந்த படத்தை ஆக்சுவலி தளபதிக்கு சொன்னதாக கேள்விப்பட்டேன் நான். பிகாஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு கதை ரெடி பண்ணி இப்போ முருகதாஸ் எடுக்கலை. இது பல வருஷமாக இந்த கதை ஓடி கொரோனா காலம் அந்த காலம் இந்த காலம்லாம் மிஸ்பிளேஸ் ஆகி அதுக்கப்புறமா இப்போ சிவகார்த்திகேயன் கமிட்மெண்ட் கொடுத்து போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் அமரன் படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த வருஷம் இந்த படத்தை டிலே பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் கிளிம்ஸ் இஸ் ப்ராமிசிங். அண்ட் இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும்னு நினச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு கார் ஃபேக்ட்ரி, அதுக்கு யூஸ் பண்ணப்பட இருக்கிற தண்ணி, அநேகமாக அந்த தண்ணினால் வரக்கூடிய பிரச்சனைகள். சிவகார்த்திகேயனை பார்த்தா இஸ் ஒன் ஆஃப் த மிலிட்ரி பர்சன் மாதிரி தெரியுது. பட் கஜினி பட சாயலில் எப்படி கஜினிக்கு ஒரு ஞாபகம் வருது இருந்துச்சோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரி அந்த ஆர்மியில் இருந்தப்போ ஆயிருக்கணும். அந்த இன்ஜுரினால் ஆர்மியிலேருந்து போனதுக்கப்புறமா இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையில் இவர் இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையோடு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி படம் போகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் இட்ஸ் கோயிங் டு பி பிளாக் பஸ்டர் ஃபார் AR, M and சிவகார்த்திகேயன்.